அண்மை செய்தி. வெள்ளத்தில் ஏடிஎம் கார்டுகள் வங்கி விவரங்களை தொலைத்திருக்கக்கூடும் என்பதால் நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு அரசு நிவாரணத் தொகை தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். மிக்ஜாம் புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 37 லட்சம் குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் நிவாரண உதவி வழங்க தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. ரொக்கமாக வழங்கப்படும் இந்த நிவாரண தொகையை சம்பந்தப்பட்டவர்களின் வங்கி கணக்கில் செலுத்த கோரி முன்னாள் ராணுவ வீரர் ராமதாஸ் என்பவரும் நிவாரண தொகையை அதிகரித்து வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் தொடர்பாக தமிழக தரப்பில் அரசு பிளீனர் முத்துக்குமார் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 24,22,336 குடும்பங்களுக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 1450 கோடியே 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியாக விடுவிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதே போல நிவாரண உதவி கோரி விண்ணப்பிக்கும் குடும்பங்களில் தோராயமாக 10% குடும்பத்தினருக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 31 கோடியே 74,58,000 ரூபாய் நிவாரண உதவியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை 23,18,000 குடும்பங்களுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக நிவாரண தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிவாரண தொகை கோரி அளிக்கப்பட்டுள்ள 7,03,170 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வங்கி மூலம் நிவாரண தொகை டெபாசிட் செய்யப்படும் எனவும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. மழை வெள்ளம் காரணமாக ஏடிஎம்கள் செயல்படாததாலும் பயனாளிகள் வங்கி கணக்கு விவரங்களை பெற தாமதமாகும் என்பதாலும் மழை வெள்ளத்தில் வங்கி கணக்கு விவரங்கள் ஏடிஎம்களை தொலைந்திருக்கக்கூடும் என்பதாலும் நிவாரண தொகையை ரொக்கமாக வழங்க உத்தரவிட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் ரேஷன் கடைகள் மூலம் நிவாரண தொகை வழங்கப்பட்டதாகவும் மழை வெள்ளத்தால் பலியானவர்களுக்கான இழப்பீடு, பயிர் திருத்திற்கான இழப்பீடு, கால்நடைகளுக்கான இழப்பீடு, சேதமடைந்த பறவைகளுக்கான இழப்பீடுகளை அதிகரித்து முதல்வர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 2ஆம் தேதிக்கு தலைமை நீதிபதி கங்கா மற்றும் நீதிபதி பரசகத்தை அடங்கிய அமர்வு குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.